தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். பொது வாழ்க்கை வேதத்திலும் ஜனநாயக அம்சம் என்ற தலைப்பின் கீழ் உத்தரமேரு உத்தம தேர்தல் முறை என்பது பற்றி வாசிக்கிறோம். பழைய காலத்து ஆட்சி முறையை பற்றி பொதுவாக நமக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், அதிலே பொதுஜனங்களுக்கு கொஞ்சம் கூட பங்கே இல்லாமல் ராஜாவுக்கே எல்லா அதிகாரத்தையும் விட்டிருந்தது என்பதுதான். ராஜா என்றால் ஒரு ஆளை மட்டும் நினைக்காமல் அவனுடைய தர்பாரில் உள்ள பிரமுகர்களையும் குறிப்பாக கொள்கிறோம். ராஜா முக்கியமாகவும் மற்றும் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மந்திரி பிரதானி ஆகியவர்களும் முடிவுகள் எடுத்து அதிகாரிகள் மூலம் அவற்றை அமல்படுத்தியதால் தான் பழங்கால ஆட்சி முறை என்று நினைக்கிறோம். வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் தந்திரமாக நம்மை வளைத்து பழக்கப்படுத்தியிருப்பதில் சில பேர் இன்னொன்றும் நினைக்கிறோம். அதாவது, இந்த ராஜாக்களை பிராமணர்கள் தங்கள் கையில் போட்டுக்கொண்டு தங்கள் இஷ்டப்படி, அதாவது தாங்களே உசத்தி என்று கொண்டாட்டம் அடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்க வசதியாகவே எல்லாம் செய்து கொண்டார்கள் என்பதாகவும் ஒரு எண்ணம் இருந்து வருகிறது. பொதுஜனங்களுக்கும் ஆட்சியிலே பங்கு தருகிற ஜனநாயகம் என்பது மேல்நாட்டினர் சொல்லிக் கொடுத்துதான் நமக்கு தெரிய வந்தது என்று பொது அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் வாஸ்தவத்திலோ வேத காலத்தில் இருந்தே சகல ஜனங்களின் அபிப்பிராயமும் பிரதிபலிப்பதற்கு இடம் தந்துதான் ராஜ்ய நிர்வாகம் நடந்து வந்திருக்கிறது. வேதத்திலே சபாச சமிதி பிதாதா என்று 2-3 அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இவற்றில் அறிஞர்களாக இருக்கப்பட்டு ஜனங்கள் கூடி ஆட்சி விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுத்ததாகவும் அவற்றுக்கு இணங்கவே அரசன் பரிபாலனம் செய்ததாகவும் இருக்கிறது. வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்கள் கூட இவை பிராமணர்களால் மட்டுமோ அல்லது பிராமண சத்திரியர்களால் மட்டுமோ அமைந்ததாக சொல்லாமல் சகல சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தருகிற ரீதியில் தான் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். நமோ நம என்று திரும்ப திரும்ப வருவதாக ருத்ரம் என்று அபிஷேக காலத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறதே, அது வேதத்திலேயே வருவது. யஜுர்வேதத்தின் தைத்தரிய சம்ஹிதையில் வருவது. அதிலே இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா சேதன அச்சேதனங்களையும் சொல்லி அவை ஒவ்வொன்றுக்கும் நமோ நமோ என்று நமஸ்காரம் பண்ணப்படுகிறது. எதனால் என்றால், அது ஒவ்வொன்றிலும் விஸ்வஸ்வியாபியான பரமாத்மா நிறைந்திருப்பதால் எல்லா சிவஸ்வரூபம் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகிற போது சபைகளுக்கெல்லாம் நமஸ்காரம், சபாபதிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் என்று நமோ நமோ சொல்லியிருக்கிறது. ராஜாங்க காரியங்களுக்காக ஏற்பட்ட மக்களுடைய சபையும் அதற்கு அக்ராசனராக இருந்த சபாபதியும் தான் இங்கே குறிப்பிடப்படுவது. நம் காலத்தில் அநேக விதமான சபைகளை சொல்கிறோம். அவற்றில் சங்கீத சபை முக்கியமாயிருக்கிறது. சபாவுக்கு போகிறேன் என்றால் கச்சேரிக்கு போகிறேன் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறோம். ஆனால் வேத காலத்தில் அடைமொழி கொடுக்காமல் வெறுமே சபை என்று சொன்னால் அது இந்த காலத்தில் நாம் சட்டசபை என்று அடைமொழி கொடுத்து சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு அமைப்புதான். சபை என்பது தமிழில் அவை என்று ஆயிற்று. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவதற்காக பல அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு சபை ஏற்படுத்தினால் அது ஈஸ்வர ஸ்வரூபமே என்று மதித்து ருத்ரத்தில் அதற்கு நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது. பரமேஸ்வரன் அர்ச்சாரூபத்தில் விக்கிரக உருவில் பரிபூர்ணமாக விளங்கி கொண்டிருக்கிற சிதம்பரத்தில் அவருடைய சந்நிதிக்கு சபை என்றுதான் பெயர். அது கனக சபை. அது தவிர தம் ஆடிக்கொண்டே லோகங்களை எல்லாம் ஆட்டி வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற அந்த திரிபுவன சக்கரவர்த்திக்கு இன்னும் 4 சபை. ரஜத சபை என்று வெளியில் ஒன்று, மதுரையில் இருப்பது ரத்ன சபை என்று, திருவாலங்காட்டில் இருப்பது தாமிர சபை என்று, திருநெல்வேலியில் இருப்பது சித்திர சபை என்று, சிற்பங்களே இல்லாமல் சித்திரங்கள் மட்டும் நிறைந்திருப்பதாக திருக்குற்றாலத்தில் இருப்பதென்றிப்படி மொத்த 5 சபைகள். இந்த சபைகளுக்கு பிரிசைடு பண்ணும் ஸ்பீக்கராக, சபாபதியாக அவர் இருக்கிறார். இல்லை ஸ்பீக்கர், பேசுபவர், இல்லை டான்ஸ் ஆடுபவர், அவரை நாம் நடராஜா என்றே பொதுவில் சொல்லுகிறோம். ஆனாலும் தீட்சிதர்கள்
சிதம்பர ஆலயத்தை குறிப்பிட்டு எழுதும்போது சபாநாயகர் கோயில் என்றுதான் போடுவது வழக்கம். ஈஸ்வரன் சபாநாயகர் அல்லது சபாபதி மட்டுமில்லை, சபையுமே அவர்தான் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கவே வேதஸ்துதியான ஸ்ரீருத்ரத்தில் சபைக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கிறது. வில் ஆஃப் த பீப்புள் இஸ் த வில் ஆஃப் காட். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதெல்லாம் நம்மிடம் புதுசாக வந்து சேர்ந்திருக்கும் கொள்கைகள் இல்லை. ஆதிக்கு ஆதியான வேத காலத்தில் இருந்தே இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு இது சான்று. ராஜ்ய விவகாரங்களை ஆலோசித்து விவாதிக்கும் சபை அங்கத்தினர்களுக்கு நல்ல அறிவு, அதை போலவே உயர்ந்த சீலமான நடத்தை, பாயிண்ட்களை நன்றாக எடுத்துச் சொல்வதற்கு அவசியமான வாக்குவன்மை ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த மூன்றையும் வேண்டும் பிரார்த்தனா ரூபமான அநேக மந்திரங்கள் வேதத்தில் இருக்கின்றன. ரிஷிகள் புத்தியிலும் பெரியவர்கள், ஒழுக்கத்திலும் பெரியவர்கள் என்று நமக்கு தெரியும். இவற்றோடு நல்ல வாக்கி சக்தியும் பெற்று தாங்கள் சபைகளில் அங்கம் வகிக்க வேண்டும், அதன் வழியாக அரசாட்சிக்கும் மக்கள் நலனுக்கும் உதவ வேண்டும் என்று அவர்களில் சிலர் விரும்பியிருக்கிறார்கள். விதாதா என்கிற சபையில் வன்மையாக பேசும் சக்தி எங்களுக்கு வேண்டும் என்று ரிஷிகள் பிரார்த்திக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. ருத்ரம் என்று பிரசித்தமாக சொல்லப்படும் சுதி சபையையும் சபாபதியையும் பற்றி சொல்வது யஜுர்வேதத்தில் வருகிறது. ரிக்வேதத்திலிருந்தும் ஈஸ்வரபரமான 5 சூக்தங்களை சேர்த்து பஞ்சருத்ரம் என்று சொல்வார்கள். அதிலே கூட ஒரு இடத்தில் இந்த பிரார்த்தனை வருகிறது. இப்படி புத்தி, குணம், வாக்கு மூன்றிலும் உயர்ந்தவனாக இருக்கப்பட்டவனையே சபேயன், அதாவது சபையில் மெம்பர்ஷிப் வகிக்க தகுதி உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. சபேயன் என்று ஒருத்தனை சொல்லிவிட்டால் போதும், அவன் குணசம்பத்து, புத்தி பலம், வாக் சக்தி மூன்றுமே உள்ளவன் என்று ஆகிவிடும். பிறப்பால் ஒருவன் ராஜாவாகிவிட்டால் போதாது, அவன் சபேயனாக இருக்க வேண்டும் என்று காட்டும் மந்திரங்கள் இருக்கின்றன. மக்களுடைய நலனை ஆராய்ந்து விவாதித்து முடிவுகள் எடுக்க வேண்டிய சபையைச் சேர்ந்தவர்கள் எப்படி ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை சபேயர்களுக்கு உபதேசிக்கும் ஒரு வேத சூக்தம் ரிக்வேதத்தின் முடிவிலே பூர்த்தியாகும் இடத்தில் இருக்கிறது. உலகத்துக்கே முதல் நூலாக இருக்கப்பட்ட வேதத்தில் இத்தனை அழகாக சொல்லி இருக்கிறதே, இதையே ஹி ழி ஐநா சபைக்கு மோட்டோவாக லட்சிய வாசகமாக வைத்துவிடலாம் என்று அறிஞர்கள் புகழ்கிறார்கள். ஒன்று கூடுங்கள், ஒருவருக்கொருவர் திறந்து பேசி விவாதித்துக் கொள்ளுங்கள், லோகக்ஷேமம் மக்கள் நலன் ஒன்றே லட்சியம் என்பதில் உங்கள் எல்லோருடைய மனசும் ஒத்துப்போகட்டும், ஒரே லட்சியத்துக்காக ஏக மனசாக பாடுபட்டு பரஸ்பரம் ஹிருதயம் கலந்து ஒன்றாகுங்கள், ஜெகமயத்தால் மன ஒற்றுமையால் எல்லோரும் இன்புற்றிருக்க வழி காணுங்கள் என்று அந்த சூக்தத்தில் உபதேசித்திருக்கிறது. பல சமூகத்தினரும் இம்மாதிரி சபைகளில் பிரதிநிதித்துவம் வகித்துதான் நாட்டு நிர்வாகம் நடந்திருக்கிறது. பிராமண புரோகிதன் வைத்ததே சட்டமாயிருந்தது என்பது கொஞ்சம் கூட சரியில்லை. புரோகிதனைப் போலவே கிராமணி, சேனானி முதலான பலரையும் அரசாங்க காரியங்களில் முக்கியமானவர்களாக சொல்லியிருக்கிறது. கிராமணி என்பவன் கிராம வாழ்க்கையையும், அதாவது சிவில் விவகாரங்களையும், சேனானி என்பவன் மிலிட்டரி விவகாரங்களையும் கவனித்து வந்திருக்கிற அதிகாரிகளாக தெரிகிறது. சேனானி நிச்சயமாக பிராமணன் இல்லை, சத்திரியன்தான். கிராமணி என்று இப்போது உள்ள சமூகமும் அப்பிராமண ஜாதியாகத்தான் இருக்கிறது. ஆதியிலேயே இப்படி இருப்பதற்கு இடமில்லாவிட்டால் பிற்பாடு அப்படி ஆகி இருக்க முடியாது. கிராமணி என்பதிலிருந்துதான் கிராம மணியம் என்பது வந்து அப்புறம் மணியக்காரன் என்றே வார்த்தை ஏற்பட்டிருக்குமோ என்னவோ. ராஜ பட்டாபிஷேகத்தை பற்றிய வேத மந்திரங்களை பார்த்தால் ஜனசமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் அவனை தங்கள் அரசனாக ஏற்று பிரகடனம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இதில் முடியரசோடு குடியரசும் ஒரு விதத்தில் கைகோத்து கொண்டு போகிறது என்று சொல்லலாம். அடுத்தது நாட்டாண்மை, ஜாதி நாட்டாண்மை. ஜனநாயகத்தின் அம்சமாக நாம் ஆதிகாலத்தில் இருந்தே பார்க்கிற இன்னொன்று, சகல சமூகத்தினரும் சேர்ந்து பெரிய அளவில் ராஜ்யம் முழுவதற்குமான காரியங்களை கவனித்ததோடு மட்டுமல்லாமல்
அந்தந்த ஜாதியினரும் சுதந்திரமாக தங்களுடைய கூட்டு வாழ்க்கையை நாட்டாண்மைகள் மூலம் நிர்வகித்துக் கொண்டதாகும். குலம் என்பது ஒரு குடும்பத்தை குறித்த ஏற்பாடு. ராஷ்டிரம், ஜனபதம் என்கிறவை ஒரு ராஜ்யம். ஜனபதம் என்றால் டவுனாக இல்லாத கண்ட்ரி, கிராமப்புறம் என்று சொல்வார்கள். இந்த இரண்டுக்கும் நடுவே ஸ்ரேணி என்று ஒன்று. அது ஒவ்வொரு தொழில்காரர்கள் ஒன்றாக சேர்ந்த அமைப்பு. சேனியர் என்று இப்போது நெசவு தொழிலில் உள்ளவர்களை சொல்வது ஸ்ரேனியர் என்பதிலிருந்து வந்ததுதான். அவரவர் தொழிலை வைத்து கைடுகள் என்பது போல ஏற்பட்ட சிரேணிகளில் நெசவு தொழில்காரர்கள் நன்றாக கட்டுக்கோப்புடன் தங்களையும் ஒரு சமூகமாக நெய்து கொண்டு அதனால் ஸ்ரேனியர், சேனியர் என்றே சிறப்பாக பெயர் பெற்றிருக்கிறார்கள் போலிருக்கிறது. ரொம்பவும் பூர்வ காலத்தில், அதாவது இன்றைக்கு நாகரீக உச்சியில் உள்ள மேல் நாட்டுக்காரர்களுக்கு நாகரீகம் என்றால் என்ன என்று தெரியாத காலத்திலேயே நம்முடைய தேசத்தில் மக்கள் பலவிதங்களில் குடியரசு, ஜனநாயகம், செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சி முதலானவற்றின் அம்சங்களை பெற்றிருந்திருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு ஏதோ கொஞ்சம் சொன்னேன். அந்த நாளிலிருந்தே நம் நாட்டில் பிரஜை என்பவன் ஆளப்படுபவனாக மட்டும் அல்லாமல் ஆட்சியிலும் தானே ஒரு பங்கு பெற்றிருந்தான் என்று தெரிவிக்க நினைத்தேன். அடுத்தது தகுதி தேவை. ஆனாலும் ராஜ்ய நிர்வாகம் என்பது ரொம்பவும் பெரிய விஷயம், சிக்கலான விஷயம். ஒரு ராஜ்யத்தை கட்டி ஆளுவது, ஒரு பெரிய ஜனசமூகத்துக்கு காப்பு தருவது, அவர்களுக்காக சட்டம் பண்ணுவது, அந்த சட்டங்களை அவர்கள் பின்பற்றும்படியாக பண்ணுவது என்பதற்கெல்லாம் நிறைய படிப்பறிவு, பகுத்தறிவு, காரிய சாமர்த்தியம், உலக அனுபவம் ஆகியவை இருந்தால்தான் முடியும். வீட்டை ஒழுங்காக நடத்துவது என்பதே கஷ்டமாயிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை நடத்துவதென்றால் சும்மாவா? அதனால் வீட்டை நடத்தவே சாமர்த்தியம் போதாதவர்களாகத்தான் ஜனங்களில் ரொம்ப பேர் இருக்கும்போது நாட்டு நிர்வாகத்திலும் அவர்களுக்கு நேராக பொறுப்பு தந்தால்தான் என்ன ஆகும்? அதனால் எல்லோரும் நேராக ராஜ்யபாரம் பண்ணுவது என்று இருக்க முடியாது. அதற்கான தகுதிகள் படைத்த சிலரை கொண்டுதான் ஆட்சி நடத்த வேண்டும். அடுத்தது தேச தலைமைக்கு அரசன். ஆட்சி நடத்துபவர்களிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எனவே கட்டுப்படுத்த ஒரு தலைவன் வேண்டும். ஆளப்படுகிறவர்களுக்கும் தங்களுடைய நாடு என்பதும் மண்ணும் மலையும் நதியுமாக முடிந்து போகாமல் அதனிடம் அன்பு, பக்தி, விசுவாசம் எல்லாம் உண்டாக்குவதாக அதன் உருவகமான ஒரு உயிருள்ள பிடிப்பு வேண்டும். இந்த இரண்டு உத்தேசங்களுக்காகவும் ஆட்சியின் தலைவராக, தேசத்தின் தலைவராக ஒருத்தர் இருக்க வேண்டியதாகிறது. ராஜா என்று ஒருத்தனை அப்படி வைத்துக் கொண்டார்கள். பாரம்பரியமாக இப்படிப்பட்ட ராஜாவை வைத்துக் கொண்டால்தான் குழந்தையாக அவன் பிறந்ததிலிருந்தே அந்த தலைமை பீடத்துக்கு வேண்டிய எல்லா யோக்கியதாம்சமும் அவனுக்கு இருக்குமாறு பயிற்சி கொடுக்க முடியும் என்பதால் ராஜ பதவியை ஹெரிடிட்டரியாக வைத்துக் கொண்டார்கள். கற்றுக் கொடுத்து பயிற்சி பண்ணுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேக்ரவுண்டு, வாழ்க்கை பின்னணி, சூழ்நிலை, இரத்தத்தோடு வந்த குணம் முதலியவற்றிலிருந்தே ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அநேக அம்சங்களையும் தோரணைகளையும் ஒருவன் பெறுவதும் பாரம்பரிய முறையில்தான் சாத்தியமாகிறது. அவன் மனம் போனபடி செய்ய விடாமல் தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், மற்ற சாஸ்திரம் என்று ஏற்கனவே இருக்கப்பட்டவைகளை அனுசரித்து அவற்றுக்கு கட்டுப்பட்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். ராஜகுரு, மந்திரிகள், புத்திமான்கள் ஆகியோரை கொண்ட அநேக விதமான ஆலோசனை சபைகளின் அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படியே ராஜா ஆட்சி நடத்த வேண்டும் என்று வைத்தார்கள். அடுத்தது ஊர் தலைமை. இது ஒரு ராஜ்யம் பூராவுக்கும் செய்த ஏற்பாடு. அப்புறம் ஒவ்வொரு ஊரிலும் ஊர்க்காரர்களுக்கு வேண்டிய வசதிகளை கவனித்து செய்து தருவதற்காக ஸ்தல நிர்வாகம் என்று தனியாய் ஏற்பாடு செய்தார்கள். ஊருக்கு ஊர் ராஜா வைத்தால் நாடு என்று எல்லோரும் ஐக்கியப்பட்டு பொதுவாக சேர்வதும் அதற்கான ஆட்சி பீடத்துக்கு உரிய மதிப்பு தருவதும் குலைந்து போகும். அங்கங்கே தங்கள் காரியங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள ஜனங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். ஆனாலும்
ஒரு ஊர்க்காரர்கள் செய்வது இன்னொரு ஊர்க்காரர்களை பாதிக்காதபடி மேற்பார்வை செய்து ஊர் சபைகளை ஒற்றுமையாக ஒத்துப்போகும்படி செய்யவும், தேசமும் பூராவுக்குமான காரியங்களை கவனிப்பதற்கும், இராணுவத்தை கொண்டு சத்துருக்களிடமிருந்து ரட்சை தருவதற்கும் சென்ட்ரல் அத்தாரிட்டி, மத்திய அதிகார பீடம் இருக்கத்தான் வேண்டும். ராஜா என்ற அதன் தலைவனும் இருக்கத்தான் வேண்டும். இதற்கு குந்தகம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பதாக ஊருக்கு ஊர் ராஜா வைத்துக் கொள்ளக்கூடாது. ராஜாவை காட்டியே தேசாபிமானம் உண்டாக்க வேண்டியிருப்பது போல் ஊர் விஷயத்தில் இல்லை. ஏனென்றால் நாட்டை விட ஊரு என்பது ஜனங்களுக்கு நெருக்கமாக இருப்பது. தங்கள் நாடு என்று இருப்பதை விட தங்கள் ஊர் என்பதில் அதிக அபிமானம் இயற்கையாகவே இருக்கும். முதலில் தான், அப்புறம் தன் குடும்பம், அதற்கப்புறம் தன் ஊர், பிற்பாடுதான் தன் நாடு என்று இருக்கிறது. தன் உலகம் என்றே மனசு விஸ்தாரமாக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது இருக்கட்டும். நடைமுறையில் ஊருக்கு அப்புறம்தான் நாடு என்று இருக்கிறது. அதுதான் மனுஷ இயற்கை. தினமும் பார்த்து பழகுகிற ஆறு, குளம், கோவில், வயல், கடைவீதி, அன்றன்றும் பழகுகிற ஜனங்கள் ஆகியவர்களை கொண்டிருப்பதால் சொந்த ஊர் என்ற பாசம் ஏற்படுகிறது. பார்க்காத இடங்கள், பார்க்காத மனுஷர்கள் உள்ள விஸ்தாரமான பரப்பு, அதாவது தேசம் என்றால் அதனிடம் இத்தனை பிடிப்பு ஏற்பட முடிவதில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், தேசம் என்ற ஒன்றிடம் புதிதாக பிடிமானத்தை ஏற்படுத்தி தருவதற்காக அதற்கு சிம்பிளாக உயிருள்ள ஒருத்தனை ராஜா என்று வைக்க வேண்டியிருக்கிறது. இருப்பது போல இயற்கையாகவே ஜனங்களுக்கு பிடிமானமுள்ள ஊரில், அதாவது ஸ்தல ஆட்சியில் ஒருத்தனை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ராஜாக்கள் என்று பல பேரை அந்தந்த ஊர் ஜனங்களின் விசேஷ மரியாதை விசுவாசங்களை பெறும்படி வைத்துவிட்டாலே தேசம் பூராவுக்கும் இருப்பவனின் அதிகார ஸ்தானத்தையும் இமேஜையும் அது வீக்காகிவிடும், பலகீனப்படுத்திவிடும். ஆனாலும் எந்த நிர்வாகமானாலும் அதிலே ஒரு தலைவன் இருக்க வேண்டும். இப்படி ஊர் சபைக்கும் இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இவனுக்கு விசேஷமாக ஒரு இமேஜ் இருக்க வேண்டியதில்லை. மத்திய பீட ராஜாவுக்கு உள்ளது போன்று பெரிய பொறுப்புகளும் இவனுக்கு இல்லை. ஊர்தலைமை என்பது ராஜ்ய அதிகாரத்தை போல பிறந்ததிலிருந்து பழக்கினால்தான் உரிய யோக்கியதாம்சங்களை பெற முடியும் என்ற அளவுக்கு நுட்பமான பொறுப்பு வாய்ந்த ஒன்றில்லை. தேசத்தின் ராஜாவுக்கு அடங்கி அவன் அதிகாரத்துக்கும் மேற்பார்வைக்கும் கட்டுப்பட்டு ஊர் தலைவன் உள்ளூர் சமாச்சாரங்களை மட்டும் கவனிக்க வேண்டியவன்தான். ஆகையால் இதற்கு பாரம்பரிய ரைட் அவசியமில்லை. பார்க்க போனால் இப்படி சின்ன அளவில் அதிகாரம் இருக்கும் போது அதை பாரம்பரியமாக்குவதே தான் யோக்கியதாம்சம். இல்லாதவர்களிடம் பொறுப்பு போவதற்கு வழி பண்ணிவிடும். தனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு பெரிய நிலப்பரப்பையும் பெரிய ஜனசமூகத்தையும் தான் ஆண்டு நிர்வாகம் செய்து மதிப்புக்கு பாத்திரமாக வேண்டும், சத்துருக்கள் வந்தால் சமாளிக்க வேண்டும் என்கிற போது ஒரு ராஜகுமாரன் ரொம்பவும் கவனத்தோடு கவலையோடு யோக்கியதை சம்பாதித்து கொள்ள பாடுபடுவான். எல்லாம் நம் மனுஷர்கள்தான். நமக்கு தெரிந்த சேஷன் சுப்பன் என்று இருக்கும்போது பொறுப்பும் குறைவாக இருந்து இது எப்படியும் ஹெரிடிட்டரி, வேற யாரும் போட்டிக்கு வர முடியாது என்று இருந்துவிட்டால் ஒருத்தன் யோக்கியதை சம்பாதித்து கொள்ள பாடுபட வேண்டியதில்லை தானே. இம்மாதிரியான பல காரணங்களினால் ஊர் நிர்வாகத்தை பாரம்பரியமாக வைக்காமல் விட்டார்கள். நாடானால் ராஜா என்கிறவன் ஆலோசனை சபைகளின் துணையுடன் நிர்வாகம் செய்ய வேண்டும். ஊரானால் ஒரு நிர்வாக சபை தனக்கு தலைவனாக ஒருத்தனை வைத்துக்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். நாட்டில் ராஜா என்கிறவன்தான் முடிவான நிர்வாக அதிகாரம் உள்ளவன். அவனுக்கு சபைகள் ஆலோசனை சொல்கின்றன. ஆலோசனைதான் முடிவு அவன்தான் எடுப்பான். ஊரிலே இப்படி இல்லை. சபையேதான் ஆலோசனை சொல்வதோடு நிற்காமல் நேராக நிர்வகிப்பது, முடிவு எடுப்பது. தலைவன் என்று ஒருத்தன் இல்லாமல் பல பேர் உதிரியாக இருப்பது சரியாய் வராது. பல பேரை ஒரு கட்டுக்கோப்பில் வைப்பதற்காக தலைவன் இருக்கத்தான் வேண்டும் என்பதற்காக சபை ஒரு தலைவனை வைத்துக் கொள்கிறது.